காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனை 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆண்களை குறிவைத்து தனியாக பிரித்து அடித்து கொண்டு இருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி அவருடைய கணவரை கொண்டுட்டு உங்கள் பேர் என்னான்னு கேட்டிருக்காங்க. பேரை கேட்ட உடனே என்னையும் கொண்டுடுங்கன்னு இருக்காங்க. அந்த அம்மா உன்னை கொல்ல மாட்டா, நீ போய் மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இது நிச்சயமாக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட வேலை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் அந்த லஷ்கர் தாய்பாவோட சிஸ்டர் ஆர்கனைசேஷன் கருதக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்குது. இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறது ISI. இவங்க முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட ஆசீர்வாதத்தில் தான் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை சங்க பரிவார அமைப்புகள் உருவாக்குது. எச்ராஜாவோட ஸ்டேட்மெண்ட்லாம் அதான். அப்போ இங்கே இந்து முஸ்லீம்ன்ற பிரிவினை மேலும் மேலும் ஏற்கனவே வந்த பிரிவினை மேலும் மேலும் ஆழமாகும். இதை தான் ப்ரிசைஸ்லி தீவிரவாதிகள் விரும்புகிறாங்க. தீவிரவாதிகள் விரும்புகிறத பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மக்கள் அவ்வளோ சுலபமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலைக்கு தமிழகத்தில் வட இந்தியாவில் வந்தது போல் வரமாட்டார்கள். ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்மையானால் பெரும்பாலான மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை மாறும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நன்றாக இருக்கிறேன். காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டித்து பிரதமர் மோடியிலிருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களிலிருந்து எல்லாருமே கடும் கண்டனங்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க. இதனுடைய பின்னணி என்ன சார்? இது கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல்கள், காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரச்சனை 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்தியா இப்போ காஷ்மீர் இப்போ சுதந்திரத்துக்கு பிந்தின காலகட்டத்திலேருந்தே பாகிஸ்தான் காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடி வருகிறது. ஆனால் காஷ்மீர் மக்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு தான் ஆதரவு அளித்து வருகிறார்கள். 370 நீக்கப்பட்ட பிறகும் கூட அங்கே தேர்தல்களை நடத்தி ஒரு அரசு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதுங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு 20 இயர்ஸ் முன்னால் தான் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை தாக்குனாங்க. அதர்வைஸ் அவங்க யாரை அட்டாக் பண்ணுவாங்கன்னா இராணுவத்தை அட்டாக் பண்ணுவாங்க, போலீஸ் அட்டாக் பண்ணுவாங்க, அரசு அலுவலகங்களை தாக்குவாங்க. சுற்றுலா பயணிகளை அப்பாவிகளை சாதாரணமாக தொட்டது கிடையாது. ஆனால் முதன்முறையாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு பஹல்காம் ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கே மெயின் ரெவென்யூவே டூரிசம் தான், சுற்றுலா தான் முக்கியமான வருவாய். அங்கே நேற்று நடந்த அந்த தாக்குதலில் அப்பாவிகள் இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும், கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்களிலிருந்தும் சென்ற வேறு இடங்களிலிருந்தும் சுற்றுலா போன பயணிகள், அதுவும் இது வேறு நல்ல சீசன், சுற்றுலா சீசன். இது தாக்குதலில் கிட்டத்தட்ட 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள். அதில் ஆண்களை குறிவைத்து தனியாக பிரித்து அடித்து கொண்டு இருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி அவருடைய கணவரை கொண்டுட்டு உங்கள் பேர் என்னான்னு கேட்டிருக்காங்க. பேரை கேட்ட உடனே போய் மோடிக்கிட்ட சொல்லு, என்னையும் கொண்டுடுங்கன்னு இருக்காங்க. அந்த அம்மா உன்னை கொல்ல மாட்டா, நீ போய் மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்திய அரசு நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவிகள் குறிவைக்கப்படுவது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட வருவாயே பெரிய அளவில் பாதிக்கப்படும், மிகப்பெரிய அளவில். நேற்று கொல்லப்பட்டவங்களில் 2 பேர் ஃபாரினர்ஸாகவும் இருக்காங்க, எந்த கண்ட்ரின்னு தெரியல. வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா வந்த 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம இப்போ 11:50 நம்ம பேசும்போது 23ஆம் தேதி, இன்னும் 10 நிமிஷத்தில் 12 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடக்க இருக்கிறது. சவுதி அரேபியாவில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மோடி தாயகம் திரும்பி இருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. காஷ்மீரில் தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவம் என்பது அப்பப்போ நடக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. இதை கட்டுப்படுத்த மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, நிறையா நடவடிக்கைகள் இருக்காங்க. அரசியல் ரீதியிலான தீர்வுன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட பேசுகிறாங்க. 370 2019 நீக்கின பிறகு 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் நடத்தி அங்கே ஒரு எலக்ட்ரல் கவர்மெண்ட்டே இன்றைக்கி எலக்ட்ரல் கவர்மெண்ட் உமர் அப்துல்லா தலைமையிலான ஒரு அரசு, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அங்கே பணியில் இருக்குது. ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு மாநில அந்தஸ்தை உருவிட்டாங்க, முழுக்க யூனியன் டெரிட்டரி ஆக்கியாச்சு. அதனால் அந்த அரசாங்கத்துக்கு டம்மி பவர்ஸ் தான். போலீஸு, உள்ளாட்சி நிர்வாகம் எல்லாம் மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. போலீஸ் எப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இல்லையோ அப்போயே அங்கே ஜனநாயகம் மகிழ்ச்சி அடையிலன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் அங்கே போலீஸ், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் செயல்படுது. ரெண்டாவது, ஜம்மு காஷ்மீர் போலீஸோட அங்கே முழுக்க இராணுவமும் துணை இராணுவ படைகளும் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட
ஐ திங்க் ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல் இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு சிவிலியனுக்கு 3க்கு ஒருத்தரோ 4க்கு ஒருத்தரோன்ற முறையில் இராணுவ வீரர்கள் அங்கே இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இராணுவம் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி இந்த தாக்குதல் நடக்குது. ஏன்னா அந்த பனிப்படர்ந்த மலை பிரதேசங்களில் உள்ளுக்குள்ளே ஊடுருவி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்றலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. இது நிச்சயமாக பாகிஸ்தான் ஆதரவு செயல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட வேலை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் அந்த லஷ்கர் தாய்பாவோட சிஸ்டர் ஆர்கனைசேஷன் கருதக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்குது. இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறது ISI. இவங்க முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட ஆசீர்வாதத்தில் தான் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே டெரரிசத்தை தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான்லேயும் இந்த தீவிரவாதிகள் அட்டுழித்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் இட்செல்ஃப் இஸ் அ விக்டிம். வளர்த்த கடா மாறல போயுது. ஆனால் பாகிஸ்தானுக்கு புத்தி வரல. ஆகவே நேற்றைய நடந்த இந்த தாக்குதலும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளோட தாக்குதல் தான் என்பது வெள்ளிடை மலையாகவே தெரிகிறது. ஆனால் பாகிஸ்தான் அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி அது அப்படி தான் பேசுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதில் ஒரு பாதி வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் உருவாக்கின தீவிரவாதிகளில் ஒரு தரப்பு வந்து இன்றைக்கி அவங்க கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு. ஒரு தரப்பு அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. வேட்டை நாயாக இருக்குது. போய் கடினா கடிக்கும், கொலைனா கொலைக்கும், போய் வன்முறை பண்ணுனா வன்முறை செஞ்சுட்டு வரும். இன்னொரு டீம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலை விட்டு வெளியில் போயிடுச்சு. அவங்க பாகிஸ்தான் நினச்சா கூட அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் வன்முறையில் இருக்க ஒரு ஆபத்து. நீங்கள் வன்முறையாளர்களை வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க தாங்கள் நினைப்பதையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் அவ்வளோ சுலபமாக இந்த விஷயத்தில் வந்து பாகிஸ்தான் தப்பிவிட முடியாது. பாகிஸ்தான் வளர்த்த தீவிரவாதிகள், பாகிஸ்தானால் போஷிக்கப்படும் தீவிரவாதிகள் ISI பேக்கப்பில் தான் இது நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். வெளிப்படையாக நம்ம சொன்னால் அதை ஆதாரத்தோடு சொல்கிறது கஷ்டம். தெளிவாக தெரியும் அவன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்றது. பாகிஸ்தான் ஆதரவு இல்லாமல் இந்த தீவிரவாதிகள் இவ்வளோ தூரம் செயல்படவே முடியாது. காஷ்மீர் வந்து இந்தியாவோடு இணைந்த போதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து எழுந்தது. நாங்கள் வந்து தனி நாடாக போகிறோம். அப்போவே பல கோரிக்கைகள் கோஷங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சு. காஷ்மீர் வந்து தனி நாடாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு சில இஸ்லாமிய நாடுகள் வந்து ஆதரவு கரங்கள் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் வந்தாலும் கூட, ஆனால் அதன் பிறகு நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர் வந்து முயற்சி பண்ணி பேசி அதன் பிறகு காஷ்மீரை வந்து இந்தியாவோடு இருப்பதற்கான ஸ்பெஷல் அந்தஸ்து எல்லாமே வந்து கொடுத்து தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது நீக்கப்பட்டதுலேருந்தே ஒரு பெரும் பிரச்சனையை வந்து மீண்டும் சந்திக்கிறதா காஷ்மீர்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. 370 நீக்கினதால தான் இந்த வன்முறை நடக்குதுன்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு எலெக்ஷன் நடந்திருக்குது. எலெக்ஷன் நடந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு வந்திருக்குல்ல. கிட்டத்தட்ட 60% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது எதை காட்டுது உங்களுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு மாதிரினா, அசம்பிளி எலெக்ஷனில் 60% மக்கள் ஜம்மு காஷ்மீரில் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தேர்ந்தெடுத்ததும் உமர் அப்துல்லா கவர்மெண்ட் வந்திருக்குது. காங்கிரஸில் எம்எல்ஏ இருக்காங்க, சிபிஎம்மில் ஒரு எம்எல்ஏ இருக்கார், பிஜேபிக்கு ஸ்ரீநகரில் இதில் ஜம்முவில் அவங்களுக்கு அதிகமான ஆதரவு இருக்குது. 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ. அப்போ மக்கள் வாக்களித்து இந்த அரசை உருவாக்கியிருக்காங்க. அப்போ முழுக்க 370க்கான எதிர்வினைனா இது எப்படி நடக்கும்? ஆகவே அது தவறான ஒரு வாதம் என்னை பொறுத்தவரை. பிரச்சனை இருக்குது. இன்னும் சுயநிர்ணய உரிமை, இன்னும் அதிக உரிமைகள் கேட்குறாங்க. இப்போ யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது ரொம்ப தப்பு. அது மாநில அந்தஸ்து கொடுக்கணுன்றது தான் கோரிக்கை. ஒரு காலத்தில் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் மோடி கவர்மெண்ட். மாறா இந்த தீவிரவாத தாக்குதல்களை காரணமாக காமிச்சு அந்த மக்களோட உரிமைகளை மறுக்கும் பொழுது தீவிரவாதம் மேலும் வளரும். இதைத்தான் கவர்மெண்ட்டு கவனத்தில் கொள்ளணும். ஆனால் இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட்டுக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது. மேலும் மேலும் சமூகத்தை இருகூறாக பிளக்க தான் விரும்புகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நாடு தழுவிய அளவில் பிஜேபி நேரடியாக செய்யாமல் பிஜேபியோட தொங்கு சதைகள் ப்ராக்சிஸை வச்சு உசுப்பி விடுவாங்க. இல்லை, இப்போவே ராஜா வந்து அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்காரு. தன்னுடைய எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகளின் பயங்கரமான தாக்குதல் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் புத்தி அப்படி தான் போகும். அப்பாவி இஸ்லாமியனா குறி வைக்கிறது, அது தீவிரவாதி. அது என்னடா இஸ்லாமிய தீவிரவாதி? அவன் முஸ்லீம்ஸ் தான் சேர்த்துக்கொள்கிறான். இந்த கடந்த 30 வருஷமாக 89லேருந்து கணக்கில் எடுத்தா, 40 வருஷமாக 80லேருந்து எடுத்திங்கன்னா 40-45 வருஷத்தில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட முஸ்லீம்ஸ் தான் அதிகம் காஷ்மீரில், இந்துக்களை விட. இதை வந்து இதுக்கு மத சாயம் பூசுறதுன்றது இதுதான் பிஜேபியோட கீழ்த்தரமான புத்தி. இந்த பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த பரப்புரையை மேலும் வலுப்படுத்துறது. இதை தான் பாகிஸ்தான் விரும்புது. பாகிஸ்தான் கையில் விளையாடுறது பிஜேபி. பாகிஸ்தான் விரும்புகிறத பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதல் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை சங்க பரிவார அமைப்புகள் உருவாக்குது. எச் ராஜாவோட ஸ்டேட்மெண்ட்லாம் அதான். அப்போ இங்கே இந்து முஸ்லீம்ன்ற பிரிவினை மேலும் மேலும், ஏற்கனவே வந்த பிரிவினை மேலும் மேலும் ஆழமாகும். இதை தான் ப்ரிசைஸ்லி தீவிரவாதிகள் விரும்புகிறாங்க. தீவிரவாதிகள் விரும்புகிறத பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான்.
ஆனா ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லா மதங்கள்லயுமே இருக்கத்தானே வந்து செய்றாங்க. எப்படி ஒரு 100% குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் 100% சொல்லிட முடியும்? சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறியீட்டு அளவில் சொல்லும்போது இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகள், சீக்கிய தீவிரவாதிகள் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. அது ஐடென்டிஃபிகேஷன் சொல்றது. அந்த மதத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த மதமும் துப்பாக்கி எடுத்து சுடுன்னு சொல்லலை. அப்பாவிங்களை கொல்லுன்னு இஸ்லாத்து சொல்லிச்சா? இல்ல. அப்புறம் எதுக்கு இதை செய்கிறான்? டூரிசம் வந்தவனே எதுக்குடா கொல்ற? உனக்கு போய் ராணுவத்தை சுடு, போலீஸை சுடு தைரியம் இருந்ததுன்னா, அவனும் துப்பாக்கி வச்சிருக்கான், நீயும் துப்பாக்கி வச்சிருக்க. இல்லை பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸை கொலை பண்ணால் கூட ஒரு லாஜிக் உண்டு. தப்பு தான், லாஜிக் உண்டு. யார்? பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம், இந்திய மைய நீரோட்ட அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களை, பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ், அவங்கள கொல்றானா கூட 10% லாஜிக் உண்டு. ஏன்னா காஷ்மீரிகளோட உரிமைகளுக்கு எதிராக இவங்கெல்லாம் இருக்காங்க, சுயநிர்ணய உரிமைக்கு எதிராக இருக்காங்க, இவங்க தான் வந்து எங்களோட உரிமைகளை நசுக்கிறாங்க, 370 நீக்கினது இவங்க தான். பிஜேபிக்கும் இந்தியாவில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு எதிரானவர்கள், இந்தியர்களோட சுயநிர்ணய உரிமைக்கு எதிரானவர்கள்னு ஒரு வாதத்தை முன் வச்சு, நீ பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸோ போலீஸோ இராணுவத்தை மட்டுமே குறி வச்சுன்னா அதில் ஒரு 10% லாஜிக் உண்டு. அப்பாவி பொதுமக்கள், இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது, அந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது. அவங்க சுற்றுலா பயணியாக அங்கே வந்திருக்காங்க, ஆயுதம் இல்லாதவங்க. ஆயுதம் இல்லாதவங்களை கொல்றதுக்கு பேர் வீரமா? உன் எதிரி உனக்கு பலமானவனாக இருக்கணும்னுவாங்கல்ல. புருஷன் முன்னாலேயே, பொண்டாட்டி முன்னாலேயே புருஷனை கொலை பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் இஸ்லாத்தை தான் போதிச்சுது அவனுக்கு. ஒரு உண்மையான முஸ்லீம் அதை செய்ய மாட்டான்ல. மதவெறி கொண்டவன் தான், புத்தி கெட்டு போனவன் தான் அதை செய்வான். உண்மையான இஸ்லாமியன் கொல்ல மாட்டான், நிச்சயமாக கொல்ல மாட்டான். அவன் கொல்லப்படுவான், ஆனால் கொல்ல மாட்டான் அவன். அதனால் இது மதத்தின் பெயரால் வளர்கிற வன்முறை. இது மதத்தின் பெயரால் வரக்கூடிய தீவிரவாதம். இது கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஒன்று. ரெண்டாவது, அவங்க விரும்புகிறது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறி பேச்சுக்களை, வெறி கொண்ட பேச்சுக்களை, செயல்களை பிஜேபி இன்னும் அதிகரிக்கணும். இது இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல, இஸ்லாமிய தீவிரவாதம் படையெடுக்கணும்லாம் பேசுகிறாங்கல்ல பிஜேபி. அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ரெட்டரிக்கன் வாங்க, அதை வந்து அதிகரிக்கணும். இந்து முஸ்லீம் பிரிவினை இன்னும் மேலும் விரிவுபடுத்தணும், விரிசலை அதிகப்படுத்தணும், ஆழத்தை அதிகப்படுத்தணும். இதுதான் பிஜேபியோட வேலை. அப்போ இதுதான் வந்து தீவிரவாதிகளோட வேலை. இப்போ இந்த தீவிரவாதிகளோட டிசைனுக்கு நீ அடிப்பணியக்கூடாது. அவன் கொல்லலாம், வெல்லப்படக்கூடாது. அவன் எத்தனை பேர் அவனா கொல்லலாம், ஆனால் அவன் வெல்லக்கூடாது. தீவிரவாதிகள் அவர்கள் வெற்றி அடையக்கூடாது அவருடைய இலக்கில் அப்படின்னு பிஜேபி உறுதியாக இருந்ததுன்னா, இந்த பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக அது மாற்றக்கூடாது. ஆனால் அதை நோக்கி தான் அவங்க நகர்த்துவாங்க. அதுதான் வசதி உங்களுக்கு. இந்தியாவை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்து பயணிகள்லையும் கொல்லப்பட்டவர் வந்து இஸ்லாமியர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்கங்க. அப்படி இல்லைன்னா கூட வந்து சராசரி இஸ்லாமியனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு ஜம்மு காஷ்மீர் தனிநாடு வேணும்னு நீ போராடுற தீவிரவாதிகள், நீ அதுக்கு இராணுவத்தை, போலீஸை, சிவில் நிர்வாகத்தை, அரசியல் கட்சி பிரமுகர்களை கொலை பண்ணுறனா அதில் 10% லாஜிக் உண்டு. உன் தத்துவத்துக்கு எதிராக இருக்கான். ஆனால் உண்மையிலேயே நீ வந்து வீரனாக இருந்தீன்னா, உண்மையிலேயே உனக்கு அரசியல் தெளிவு இருந்ததுன்னா, அப்பாவிகளை கொல்ல மாட்டேன், அந்த இடத்துக்கு சுற்றுலா வரவங்களை கொல்ல மாட்டேன். நீ சுற்றுலா வரவங்களை, பயணிகளை கொன்று அந்த வருமானத்தை அவங்களுக்கு பரவிடாமல் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை சதிக்கிற வேலையை தான் நீ பண்ணுற. அரசாங்கம், இந்திய அரசு எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக இன்றைக்கி ஸ்ட்ரக்சரலி கட்டமைப்பு ரீதியாக எழுந்து நிற்குதோ, அந்த மாதிரி இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இவர்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக இங்கே நடத்தக்கூடிய கலவரங்களின் காரணமாக இந்திய முஸ்லீம்களை மேலும் அந்நியப்படுத்துகிறார்கள். இதுதான் பிரச்சனை, இதுதான் உண்மை. ஆகவே வன்முறை வந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிஜேபியோட வெறுப்பு பேச்சு இந்தியாவில் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. தன்னுடைய தொங்கு சதைகளை வைத்து பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை மேலும் உசுப்பும். அதை தான் தீவிரவாதி விரும்புகிறான். ஸோ இவர்கள் அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்களில் ஈடுபடுவார்களே ஆனால், எச்ராஜா மாதிரி பேசுவாங்களே ஆனால், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வெற்றி பெற நீங்களே வழிவகுக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அவன் மதத்தை ஏண்டா கொண்டு வர நடுப்பில்? அவர்கள் மிருகங்கள், மனித உருவில் நடமாடக்கூடிய மிருகங்கள். அப்பாவி மக்களை கொல்றவன் புரட்சிக்காரனே கிடையாது. உண்மையான புரட்சிக்காரன் அப்பாவிகளை கொல்ல மாட்டான். அப்பாவி வெள்ளக்காரனை ஒரு அரசு ஆர்மி அது மாதிரி தான், அவ்வளோதான். அப்பாவி வெள்ளக்காரனை எங்கே கொண்டோம்? இந்தியாவில் ஆஷ் துரையை தான் சுட்டு கொண்டான், வாஞ்சிநாதன். சராசரி பிரிட்டிஷ்காரனை சுட்டு கொண்டாங்க. அது எங்கேருந்து வரும்னா, தீவிரவாதத்தையே பொழப்பாக வச்சுருக்க ஜென்மங்கள்கிட்ட தான் வரும். இது இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. மூல செலவு செய்யப்பட்டு பாகிஸ்தானால் அணியாக இறக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தான் சொன்ன விளக்கத்தை இந்திய அரசு எப்படி பார்க்கும்? சர்வதேச உலக நாடுகள் இதை எப்படி அணுகும்னு நினைக்கிறேன்? பாகிஸ்தான் கொடுத்த விளக்கத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது, நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. சர்வதேச சமூகம் பாகிஸ்தானை கண்டிக்கும். ஆனால் இப்போ அடுத்து இந்தியா என்ன செய்ய போகிறதுன்றதான் கேள்வி. ஏதாவது இராணுவ நடவடிக்கை எடுத்து, இப்போ யாரை சுடுவீங்க நீங்கள்? இராணுவ நடவடிக்கை எடுத்து பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள
பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு முகாம்கள் இருக்குன்றாங்க. ஆனால் அங்கே போயெல்லாம் நீ குண்டு போட முடியாது. அது நேரடியாக வார் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் கன்வென்ஷனல் வாரெல்லாம் இன்னைக்கு இந்தியாவால் ஃபேஸ் பண்ண முடியாது, பாகிஸ்தானாலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் எஸ், வாருன்றதெல்லாம் இனிமேல் வந்து சாத்தியமே இல்லாதது. பெரிய நாடுகளே போருக்கு போக அஞ்சுக்கின்றன. உக்ரைனில் 2 வருஷமாக சண்டை நடத்திக்கிட்டு 2.5 வருஷமாக ரஷ்யா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா பொருளாதாரம் மந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அது காரணம் உக்ரைன் யுத்தமும் ஒரு முக்கியமான காரணம். கண்டினியூஸாக நீங்கள் வந்து எந்த ஒரு நாட்டோடையும் சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இனிமேல் சண்டைன்றதெல்லாம் சண்டைன்னு ஒன்று வந்தாலே தோற்பது ஜெயிப்பது என்பது கடந்த காலம். இனிமேல் சண்டைன்னு வந்தாலும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எந்த நாடாக இருந்தாலும் குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகள், இப்போ அமெரிக்காவோ ரஷ்யாவோ தாக்கு பிடிக்கலாம், இந்த உக்ரைனில் 2.5 வருஷம் பண்ணுற மாதிரி நம்மளாலலாம் சண்டை எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதுவும் இன்றைக்கி அங்கே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்க எவ்வளோ ராணுவ ரீதியாக வலுவாக இருக்காங்க, மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பை கொண்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இப்படியே இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிஜேபியோட போக்கு வளருமே ஆனால் இந்தியாவின் அண்டை மாநிலங்களான பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்றவற்றில் இந்துக்களுக்கு எதிரான இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை வளர்ந்து போகும்போது தவிர்க்க முடியாதது. அதுதான் பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. பங்களாதேஷில் இந்துக்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அது தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் பேச வேண்டிய அளவுக்கு பேசலை. இந்தியாவிலே வந்து பிஜேபி தவிர யாருமே அதை பேசலை. ஆனால் அது உண்மை. பங்களாதேஷில் இந்துக்கள் பெரிய அளவில் தாக்கப்படுறாங்க. கடந்த ஓராண்டுகளாக அவங்க கடுமையான துன்பங்களை அனுபவிச்சுட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு அவ்வப்பொழுது வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு ஒரு சால்ஜாப்பு சொல்கிறோம். அவன் அரசாங்கத்தோட பங்களாதேஷ் கவர்மெண்ட்டோட அட்வைசர் முகமது யூனிஸே வந்து அவரே கோயில்கள் தாக்கப்பட்ட போது கோயிலெல்லாம் விசிட் பண்ணி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார். அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் உண்மையில் அங்கே வந்து இந்துக்களுக்கு எதிரான மனநிலை பாகிஸ்தானில் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து இன்றைக்கி ஒரு தீவிரவாத நாடாக, இஸ்லாமிய பழமைவாத நாடாக மாறிடுச்சு. தீவிரவாத நாடாக இருந்த பாகிஸ்தான் இன்றைக்கி இஸ்லாமிய பழமை நாடாக மாறிடுச்சு. பெண்கள்லாம் ஃபுல்லாக நிக்கா போட்டுட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க பங்களாதேஷில். விமன்ஸ் கமிஷனை கலைச்சிடுன்றான் பங்களாதேஷில். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உலகம் பூரா முன்னேற்றத்துக்கான அடிப்படைகளில் ஒன்று விமன்ஸ் கமிஷனை போடுறது. பெண்கள் ஆணைய குழு, தேசிய மகளிர் ஆணையம் இருக்குல்ல, மாநில மகளிர் ஆணையம் இருக்குது, அதுமாதிரி மத்தியில் தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது. அந்த மாதிரி பங்களாதேஷில் தேசிய மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அதை கலைச்சிடுன்னு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கான், ஆளுங்கட்சி உட்பட. ஏன்னா முழுக்க இஸ்லாத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு, ஷரியத்தில் அப்படி நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு வெளிப்படையான இஸ்லாமிய நாடாக பாகிஸ்தானை மாற்ற இன்று முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பாகிஸ்தானில் நடக்குது. பங்களாதேஷில் இந்துக்கள் வந்து கடுமையாக தாக்கப்படுறாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து இந்தியாவுக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீவிரவாதம் வளர்றது. முர்ஷிதாபாத்தில் இன்றைக்கி வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக நடந்த கலவரத்தில் அங்கே 70% முஸ்லீம்கள், 25% முதல் இண்டூஸ், 5% மற்றவங்கெல்லாம். அங்கே முர்ஷிதாபாத் வெஸ்ட் பெங்காலில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் தொடர்ந்து 4-5 நாட்கள் நடைபெற்ற கலவரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இந்துக்களுக்கு. அவருடைய உடைமைகள் பெரிய அளவில் சூறையாடப்பட்டன. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கான மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிக்கணும். அதை கண்டிக்காமல் வெறுமனே வந்து இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது மட்டும் கண்டிக்கிறாங்கன்னா அது ஒருதலை பட்சமான மதசார்பின்மையாக மாறுது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே இஸ்லாமிய பழமைவாதம் வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நேற்றைய சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிவில் சமூகத்தில் உள்ள கோபம் மேலும் கிளர்ந்து இடப்படுமே ஆனால், இங்கே ஏதாவது ஒரு 2-3 கலவரங்கள் வெடிக்குமே ஆனால், அதை தான் தேசிய அளவில் சர்வதேச அளவில் பாகிஸ்தானும் மற்ற நாடுகளும் விரும்புகின்றன. அதற்கு மோடி கவர்மெண்ட் இடம் தரக்கூடாது. ஏன்னா நேற்றுலேருந்தே இதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாத்திர வேலை நடந்துகிட்ருக்கு. நேற்று அவன் இந்துக்களை குறி வச்சு சுட்டான்றாங்க. அவன் ப்ரொவோக் பண்ணுறான் அவங்கள. இந்துக்களை குறி வச்சு சுட்டது உண்மையாக கூட இருக்கலாம். இல்லை, பிறப்புறுப்பை காட்டுன்னு சொல்லி அதைத்தாங்க இந்துக்களை குறி வச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க. முஸ்லீமாக இருந்தால் சுடலை அவன். இதை வந்து பிஜேபி இங்கே பெருசுப்படுத்துச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெருசுப்படுத்தி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை கன்சல்டேட் பண்ணி 26 பஞ்சாப் பீகாரை ஜெயிச்சணும், 29 டெல்லியை ஜெயிச்சணும்னு பார்க்குறாங்க. அப்படிலாம் அது நடக்காது. அவ்வளோ சுலபமாக நடக்காது. மக்கள் அவ்வளோ சுலபமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலைக்கு தமிழகத்தில் வட இந்தியாவில் வந்தது போல் வரமாட்டார்கள். ஆனால் இந்த சம்பவங்கள் தொடருமே ஆனால் பெரும்பாலான மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை மாறும். பங்களாதேஷில் என்ன நடக்குது, அதோட எதிரொலி தானே இன்றைக்கி கல்கட்டாவில் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மௌனமாக இருக்காங்கல்ல, மதசார்பற்ற கட்சிகள் கூட. எங்கேயோ எதுவும் நடந்ததுன்னா அறிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் ஏன் வந்து பங்களாதேஷ் இந்துக்கள் தாக்கப்பட்டதுக்கு அறிக்கை கொடுக்கல? 2 இடதுசாரிகள் ஏன் கொடுக்கல? விசிகா ஏன் கொடுக்கல? ஆக்சுவலாக பங்களாதேஷில் பெரிய அளவில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பேசணும். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நாம் எப்படி பெரும்பான்மை மதம் சார்ந்தவர்கள் அரணாக நிற்கிறோமோ, அந்த மாதிரி பங்களாதேஷில் உள்ள இந்துக்களுக்கு அரணாக அங்குள்ள இஸ்லாமியர்கள் நிற்கணும், அங்குள்ள அரசு நிற்கணும். துரதிருஷ்டவசமாக இது 2மே இல்லை. ஆக இது ஒரு பெரிய ஆபத்தான போக்கு தான். இந்திய அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இப்போ தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க தீவிரவாதிகளை. தேடிலாம் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அவன் அணியாக வந்துக்கிட்டே இருப்பான்.
எவனே தெரியாது. இவன் 4 பேரை பிடிச்சி எவனையா போட்டுட்டு நான் தீவிரவாதியை சுட்டவனு கதை எடுப்பானுங்க. இது சொல்றது வரைக்கும் 20 20 வருஷம் வருஷம் லெவல்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு. பெரிய அளவில் இது வரைக்கும் 40 வருஷத்தில் எத்தனை பேர் செத்துருப்பான், எத்தனை தீவிரவாதி செத்துருப்பான்? கடந்த 40 ஆண்டுகளில் குறைஞ்சபட்சம் 5000 தீவிரவாதிகளாவது கொல்லப்பட்டிருப்பான். நான் சொல்ல மினிமம். தீவிரவாதம் ஒடுங்குச்சா? இல்லை. தீவிரவாதிகளை கொல்வதன் மூலம் நீ தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு நெருக்கடியான கட்டம். மோடி கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போகுது நமக்கு தெரியல, ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரியல. ஆனால் இதை பயன்படுத்தி இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியில் வந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாலிடிக்ஸை, இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாலிடிக்ஸை பிஜேபி கையை உசுப்பி விடுமையானால் அதற்கான விளைவுகள் நாடு முழுவதும் பெரிய அளவில் இருக்கும். இதைத்தான் பிஜேபி விரும்புது. ஆகவே இதைத்தான் தீவிரவாதிகள் விரும்புகிறாங்க. தீவிரவாதிகளோட எண்ணத்துக்கு இந்திய அரசியல் துணை போய் விடக்கூடாது. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இறந்தவர்களின் உடலுக்கு வந்து நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் பஹல்காமில் வந்து. அதே சமயம் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்திய இன்டெலிஜென்ஸ் டீமுக்குலாம் வந்து தெரியாமல் இருக்குமா இது மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது? இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கலாங்க. ஆனால் வந்து 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க முடியாது. சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க. பாதுகாப்பு படைகள் எல்லாம் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க, லட்சியத்துக்கு ஒன்றும் வேலை செய்யலை. தீவிரவாதிகளுக்கு ரைட்லி ஆர் ராங்லி ஒரு லட்சியம் இருக்குது, அது படு மோசமான லட்சியம். ரெண்டாவது, அதற்கான வழிமுறைகள் எதுவாக வேணால் இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் சிக்கலை. தண்டனை கொடுக்குறதால யாருக்கும் இப்போ நம்ம வந்து உளவுத்துறை அறிக்கை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ லேண்ட் ஆர்டரையாக மெயின்டைன் பண்ணலன்னு வருது. சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணால் இந்த தடவை தப்பிக்கலாம், அடுத்த தடவை வந்து அடிப்பான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து இன்னொன்று, மத்திய அரசு செய்யக்கூடிய பல தவறுகளும் இதுக்கு ஒரு காரணம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை எதுக்கு வந்து யூனியன் டெரிட்டரியாக 3ஆக உடச்சி மாற்றினேன்? அவன் சுயமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நடந்தால் நம்ம விடுவோமா? ஸ்டாலின் வந்து ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க. உங்கள் நாடுன்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாவட்ட மக்களும் கொதிச்சாங்கல்ல. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது, ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க விளையாடி பார்ப்பாங்க. அதுவும் நடக்கும். எல்லா இடத்துலையும் பிஜேபி விளையாடி பார்ப்பது என்பது உறுதி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொண்டு போய் நன்றி சார்.